வினைகள் தீர்க்கும் திருமாலே அடியான வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரும்பயரும் கிடந்து எங்கும் அடியாய் கிடந்து பவளமாய் காண்பேன. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த குரோம்பேட்டை நேரு நகர் பகுதியிலே எழுந்தருளிருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள் யோகா ஆஞ்சநேயர் சந்நிதியானது பல ஆண்டுகளுக்கு முன்பாக சன்னிதானம் சம்பரோக்ஷணம் நடைபெற்று கடந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு அரசாங்கத்தினுடைய ஒரு உத்தரவின்படியும் வழிகாட்டுதலின்படியும் ட்ரஸ்டி பரம்பரை ட்ரஸ்டி திரு தேவராஜன் மற்றும் அவருடைய தாயார் ஸ்தாபகராக இருந்து இந்த ஆலயத்தை கட்டி இங்கு சம்பரோக்ஷணை செய்தார்கள். அதன் பிறகு அவருடைய வழியாக வரக்கூடிய திரு தேவராஜன் மற்றும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆலயத்தை நிர்வகித்து சன்னதி கைங்கரியங்களை செய்து வருகின்றனர். இந்த ஆலயமானது கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பாலாலயம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திருப்பணிகள் நிறைவு பெற்று இப்பொழுது ஆலயம் புதுப்பொலிவுடன் திகழ்கிறது. இந்த ஆலயத்திலே என்ன ஒரு விசேஷம்னா, எம்பெருமான் திருவேங்கடமுடையான் பிரதானமாக எழுதியிருக்கார். அதோடு இல்லை, பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மன், அதாவது திருமலை எப்படியோ அந்த மாதிரி பெருமாள், ஷோலிங்கர் எப்படியோ அந்த மாதிரி இங்கே நிருசிம்மன் இங்கே ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள். தாயார் அலர்மேல் மங்கை தாயார் பத்மாவதியின் பேரங்கிருந்து மற்றும் உபாலயங்களாக லக்ஷ்மி அயக்ரீவர் மற்றும் பிரசன்ன யோகா ஆஞ்சநேய சுவாமி வீற்றிருந்த கோலத்திலே இந்த சன்னதியிலே எழுந்தருளி இருக்கிறார். மற்றும் நம்முடைய வைஷ்ணவ நெறியை காத்த ராமானுஜர், அவருக்கு தனி ஆலயமானது நிர்மாணிக்கப்பட்டு அந்த ஆலயத்திலும் வழிபாடுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த சன்னதியானது இங்கே வர பக்தர்களுக்கு திருமல திருப்பதி எப்படியோ ஷோலிங்கர் எப்படியோ அந்த மாதிரி அவளுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்பவும் இங்கே சேவார்த்திகள்லாம் வந்து பிரதட்சணம் பண்ணுறதுன்னு ஒரு வச்சுருக்கா. ஒரு மண்டலம் அரை மண்டலம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவாவா 108 பிரதட்சணம், 54 பிரதட்சணம், 27 பிரதட்சணம், அப்படி அவளோட சக்தியானுசாரமாக இந்த ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணி கடைசி முடிக்கிற நாள் அன்னைக்கு நிருசிம்மனுக்கு பானகம் சமர்ப்பிக்கிறதுன்றது ஒரு பெரிய இந்த சன்னதியில் ஒரு கைங்கரியம். நம்ம பானக நிருசிம்மன் சன்னதி எப்படியோ அந்த மாதிரி இங்கே பானகம் ரொம்ப விசேஷம் நிருசிம்மனுக்கு. அது இல்லாத பெருவாளுக்கு சவணம், சுவாதி, அதே மாதிரி நிருசிம்மனுக்கு, தாயாருக்கு உத்திரம், அயக்ரீவருக்கு வியாழக்கிழமைகளில், ஆஞ்சநேய சுவாமிக்கு மூலத்தில், ராமானுஜருக்கு திருவாதிரை, இப்படி இந்த திருநட்சத்திரங்கள்லாம் இங்கே கொண்டாடப்பட்டு பக்தர்களால் ரொம்பவும் இங்கே அனுகிரகம் எம்பெருமானுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண ரொம்பவும் சன்னிதானமான சன்னதி இப்போது சம்பரோக்ஷணைக்காக ஏற்பட்டு வைகானச ஆகம முறைப்படியாக நேற்றிலிருந்து 3 நாட்கள் நேற்று காலை யாகசாலையிலே சாலா வாஸ்து என்பதான வாஸ்துவமும் நடைபெற்று சாலா நிர்மாணம் நடைபெற்றது. யாகசாலை அமைத்தல், கடன்கள்லாம் பூரித்து அதற்கான ஏற்பாடுகள். அதே நேரத்தில் அகல்மஷ ஹோமம், கல்மஷம் என்றால் பாபங்கள், அகல்மஷம் என்றால் இந்த பாபங்களை போக்கக்கூடியது. இந்த அகல்மஷ ஹோமமானது வைகானச ஆகம முறைப்படியாக நேற்று நடைபெற்று முடிந்தது. நேற்று மாலை அதே மாதிரியாக பெருமாளிடத்தில் பிரார்த்தனை அனுஜை பண்ணி வேத விண்ணப்பம் 4 வேதங்கள் விண்ணப்பம் செய்து வேத பாராயணக்கார் நேற்றுக்கு வந்திருந்தா. அங்கிருந்து திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம்னு போற்றக்கூடிய அந்த திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கிறதுக்கு அதற்கான சுவாமிகள் எழுதியிருக்காங்கிருந்து ராமாயணம். அதே மாதிரி மிருசங்கரணம்னு இந்த மண்ணு மிருசங்கரணம், மிருத்துனாக்கா மண்ணுக்கு பேர், சங்கிரகணம்னா கிரகித்தல். இந்த மிருசங்கரணம் எங்கேருந்து கொண்டு வரணுன்னாக்கா
சாதாரணமான மண்ணுன்னா அது அசுத்தமாக இருக்கலாம். அது பரிசுத்தமான மண் அப்படின்னாக்கா பாம்பு புற்றுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்ணை நம்ம கொண்டு வந்து பண்ணோம்னா அந்த இடத்துல எந்த விதமான அசுத்தங்கள் இருக்காதுன்றது பெரியவாருடைய ஒரு பாரம்பரியமான ஒரு வழிகாட்டுதல். அதன்படியாக அந்த புத்து மண்ணை கொண்டு வந்து மிருசங்கரணம் இன்னைக்கு நடைபெற்றது. அதை தொடர்ந்து இந்த யாகசாலையிலே அரணை மதனம் என்பதான ஒரு நிகழ்ச்சி. அந்த அரணை மதனம் என்றால் அக்னியை நாம் ஆராதித்தல். அக்னியை கொண்டு இந்த யாகசாலையிலே இங்கே யாகங்கள் செய்வதனால அந்த அக்னியானது உத்தமோத்தமான அக்னியாக பவித்திரமான அக்னியாக இருக்கணுன்றதுக்காக அதை கட்டைகள் அரச மரம் மற்றும் வன்னி மரம் இந்த மரங்களுக்கு ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த மரத்தை கொண்டு அந்த மரத்திலிருந்து இன்னொரு மரத்தை நம்ம வந்து உரசும்போது அதில் அக்னியானது நமக்கு கிடைக்கிறது. க்ஷீரே சர்ப்பித்திலே தைலம் புஷ்பே கந்த பலேரசம் காஷ்டே அக்னிரவ சம்பந்தா அப்படின்னு நமக்கு பகவான் இந்த பகவத் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். அதாவது க்ஷீரத்தில் நெய் இருக்குது. நெய் இருக்குன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த பாலில் நம்ம பக்குவமான முறையில் காய்ச்சி அதை பக்குவமாக இருக்கும்போது அதுக்கு அந்த உரையை சேர்த்து தயிராக்கி அந்த தயிர்லேருந்து மோர் எடுத்து அந்த மோர்லேருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய், அந்த வெண்ணெயிலேருந்து கிடைக்கக்கூடியது நெய். அப்போ ஆக மொத்தம் அதுக்கு உட்பொருளாக இருக்கக்கூடியது அந்த நெய். எம்பெருமான ஆழ்வாராக பாடியிருக்கார், பாலுக்குள் நெய்யை போல அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பாலுக்குள்ளே நெய் இருக்கிறது, அது நமக்கு தெரியாது. அது எப்படி நம்ம அதை இது பண்ணணுமோ அந்த முறையில் அதை எடுக்கும்போது தான் அது கிடைக்கணும். அந்த மாதிரி எம்பெருமான் அனோரணியார் அந்தர்யாமியாக இருக்கார் அந்த எம்பெருமான். ஆகையினால அந்த எம்பெருமான் அவர் அந்த அக்னி ரூபமாக இருக்கிறதுனால அவரை நம்ம நேற்றுக்கு கிரகணம் பண்ணி அந்த அக்னியை கொண்டு எல்லா யாகசாலைக்கும் அந்த யாகத்துக்கும் கொஞ்சம் அக்னி சேர்த்து நேற்றுக்கு பவித்திரமான ஹோமங்கள் நேற்று நடைபெற்று கலாகர்ஷனம் கும்பத்திலேருந்து ஆவாகனம் பண்ணி நேற்றுக்கு முதல் கால ஹோமம் முடிந்தது. இன்றைக்கி ரெண்டாவது காலமாக மகாசாந்தி கும்பத்தில் ஜப்பியங்கள்லாம் நடந்து பஞ்சசூக்தங்கள் திக்பாலக சூக்தங்கள் மற்றும் எல்லா சூக்தங்களும் சேவித்து பஞ்சசாந்தி சேவித்து இப்போ ஹோமங்கள் பூர்த்தி ஆகின்றது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தருவாயில் பூர்ணாகுதி நடைபெற போகிறது. இதே காலத்தில் இங்கே ஔபாசனாக்னின்னு இருக்காங்கன்னு அந்த ஔபாசனாக்னியில் பெருமாளுக்கு நேத்ரோன்மேலனம் அக்ஷிமோச்சனம், அதாவது அந்த விமானங்களில் பிம்பங்கள்லாம் புதுசாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் புதுசாக அயக்ரீவர் எம்பெருமான் மூலவர் பிராட்டி எழுதியிருக்கார். மற்றும் ராமர் லக்ஷ்மணன் சீதா பிராட்டி ஆஞ்சநேய சுவாமி உற்சவ மூர்த்தங்கள் எழுதியிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த எம்பெருமானுக்கெல்லாம் நேத்ரோன்மீலனம் பண்ணி அவளுக்கான தரிசன திரவியங்கள் அங்க ஹோமங்கள். எப்படி அங்க ஹோமங்கள் என்பது நம்முடைய உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாகங்களையும் குறிப்பிடுது. பார்ட் ஆஃப் ஹியூமன் நம்மளுடைய மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எப்படி ஒரு நமக்கு இது இருக்கோ அந்த மாதிரி அந்த அங்க அவயவங்கள்லாம் தப்யஸ்வா அனுபியாகம்ஸ்வா அப்படின்றது அந்த அங்க ஹோமங்கள். அந்த ஹோமங்கள்லாம் இன்றைக்கி நடைபெற்றது. அதிவாசத்திரயத்துக்கான ஹோமங்கள்லாம் நடைபெற்று இந்த அதிவாசத்திரயம் என்பதான அக்னியில் இந்த ஹோமங்கள்லாம் நடந்தது. அதே நேரத்தில் எம்பெருமானுக்கு நேத்ரோன்மீலனம் அக்ஷிமோச்சனங்கள். இன்றைக்கி சாயங்காலம் பெருமாளுக்கு மகாசாந்தி திருமஞ்சனம் பண்ணி பெருமாள் சயனம், இன்றைக்கி சயனாதிவாசம். இந்த சயனாதிவாசன்றது இந்த மாதிரி காலத்துலேயும் பிரம்மோற்சவங்களில் பெருமாளுக்கு சயனாதிவாசம் கண்டிப்பாக பண்ணணும். அங்கேருந்து திருமலை திருப்பதியில் பெருமாளுக்கு எம்பெருமானுக்கு போகமாக மற்ற திவ்ய தேசங்களில் சயனம் பண்ணிட்டுருக்கா. அதற்கான ஏற்பாடுகள் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதனால் முடியறது. நம்ம இந்த மாதிரி காலங்களில் மட்டும்தான் பண்ண முடியும். ஆகையினால எல்லோரும் இன்றைக்கி ராத்திரி இருந்து இந்த சயனாதிவாசங்கள்லாமும் சேவிக்கலாம். நாளைக்கு காத்தால் 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே சம்பரோக்ஷனம், காத்தால் 5:30 மணி அளவில் சுப்பிரபாதம் விஸ்வரூப தரிசனம். அதைத் தொடர்ந்து யாகசாலை 4வது கால ஹோமங்கள் நாளைக்கு 7:30 9 மணிக்கு பெருமாளுக்கு சம்பரோக்ஷனம். அதைத் தொடர்ந்து சேவை சாத்துமர மங்கள ஆரத்தி இருக்குது. சாயங்காலம் திருக்கல்யாண உற்சவம். இதை சேவிக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் வந்திருந்து இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை கண்டிப்பாக எடுத்துக்கும்படியாக எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கணும். இதை தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நடக்கும். அதுக்கும் எல்லாரும் அவ்வளோ கலந்துக்கலாம்.
அவசியம் எல்லாரும் வந்து சேவித்து எம்பெருமான பெரிய சேவிக்கிறது பெரிய ஒரு பாக்கியம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.